ஒரே நேரத்துல மொத்தமா 4 உசுறு போயிருச்சு. காரினுள் சிக்கியதால் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம். மருத்துவமனை வளாகத்தில் கண்ணீர் மல்க கதறி துடித்த பெற்றோர்கள். ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் துவாரபுடியை சேர்ந்தவங்க தான் பர்னி ஆனந்த் மற்றும் உமா தம்பதியினர். இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறதாவும் கூறப்படுது. அதே கிராமத்தை சேர்ந்த கண்டி சுரேஷ் மற்றும் அருணா தம்பதியினருக்குமே ஒரு மகள் இருக்காங்க. அவங்களுடைய பக்கத்து வீட்டுல வசிக்கக்கூடிய புச்சு நாயுடு பவானி தம்பதியினருக்குமே ஒரு மகன் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த 3 குடும்பத்தினருமே நண்பர்களாவும் இருந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த தெருவுல நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள்ள விளையாட போனதாவும் சொல்லப்படுது. கதவை திறந்து காருக்குள்ளையும் போயிருக்காங்க. காருக்குள்ள போனதுமே காரினுடைய அனைத்து கதவுகளும் ஆட்டோ லாக் ஆனதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கார்ல குழந்தைகள் ஏறினத யாரும் கவனிக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய பெற்றோர் பக்கத்து வீட்டுல ஒரு திருமண விழா இருந்ததால அவங்க டிஜே வச்சு பாட்டு போட்டுட்டும் இருந்திருக்காங்க. குழந்தைகள் கத்துனாலுமே கண்ணாடி போடப்பட்டதால சத்தம் வெளியவும் கேட்கப்படல. இந்த நிலையில தான் குழந்தைகள் மாலை வர அங்கேயே இருந்திருக்காங்க. முதல்ல பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளை திருமண வீட்டிற்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா மாலை வரைக்கும் வீட்டுக்கு வராததால உடனடியா குழந்தைகளை தேடுற பணியில ஈடுபட்டிருக்காங்க. மாலை 5:30 மணி அளவுல ஒரு கட்டுமான தொழிலாளி கார் கண்ணாடியில பாத்துட்டு இருக்கும் போது உள்ள குழந்தைகள் அசையாம கிடக்கிறத கவனிச்சிருக்காரு. உடனடியா உள்ளூர் வாசிகள் மற்றும் பெற்றோரை வரவழைச்சு கார் கண்ணாடிகளை உடைச்சு குழந்தைகளை வெளியவும் எடுத்திருக்காங்க. உடனடியா விஜயநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க குழந்தைகளை பரிசோதித்த டாக்டர் மூச்சு திணறல் காரணமா குழந்தைகள் அனைவருமே இறந்துட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்கன்னு கூறப்படுது. தகவல் அறிந்து வந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வாங்கலக்குடி அனிதா உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தொலைபேசியில பேசி ஆறுதல் தெரிவித்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவ கலெக்டர் அம்பேத்கருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஒரே நேரத்துல குழந்தைகள் அனைவரும் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.